நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு கிளிட்டர் டெஸ்ட் எஃபெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா, இது கிளிட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மோல்டடான ஒரு எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டோடைய டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும், இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். பாதியில் பார்த்துட்டு எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வரும். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நிறைய வீடியோலாம் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, நியூ டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் சைஸ் என்ன வேணால் சைஸ் வச்சுக்கோங்க. ஆனால் அதோட ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 150 வைங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வேணும், எக்ஸாக்டாக இதே ரிசல்ட் வேணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ண அந்த ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 150. அதனால் உங்களை 150 வைக்க சொல்கிறேன். 150 வச்சுட்டு கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து இதுக்காக வேணும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஃபைல் தான் அது. இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே இருக்கும், இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை உங்களோட அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, மூவ் பண்ணிவிட்டு மேலே வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது தேவையான டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த லேயரை இப்படி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்க இந்த லேயரை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லேயருக்கு கீழே கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கிரேடியன்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னா பேசிக்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணிக்கீங்களோ அது எக்ஸாக்டான ஒரு ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த லேயருக்கு கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு வேணுன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம்? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பாரதிதாசன் அவர்களோட பிறந்த நாள். எனக்கு இல்லைங்க, பாவேந்தர் பாரதிதாசனுக்கு. ஓகேங்களா, அதனால் பாரதியே போட்டுக்கோம். என்னடா கதை வர்றேன்னு எதாக இருந்தாலும் பாரதி தான் போட போகிற, இதுக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனிவே பாரதி. ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேங்களா, வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்க இல்லைங்களா இந்த கிளிட்டர் எஃபெக்ட்டு, இந்த லேயரையும் இந்த லேயர் கூட வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறோம். அதனால் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள், இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில். ஓகேங்களா, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி கிளிப் ஆகிடும், கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம இதை வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ண முடியும் மற்ற டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சைடில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைல் பேனலில் பெவல் எம்போஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெவல் எம்போஸில் இப்போது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவுட்டர் க்ளோ. ஓகேங்களா, அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெக்னிக் வந்து ஸ்மூத் வச்சுக்கோங்க. டெப்த் வந்து எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டைரக்ஷன் வந்து அப்பு. சைஸ் வந்து 20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டு அதோட சாஃப்டன் வந்து 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆட்டிடியூடு பார்த்தீங்கன்னா 48. ஓகேங்களா, இந்த செக் மார்க் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ கிளாஸ் கண்டரில் போய்ட்டு ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிங்குன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இந்த ரிங்குன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இது மாதிரி நேம் அண்ட் இதுவாக தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த கேர் ஐக்கானில் போய்ட்டு ஸ்மால் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தெரியும். ஓகேங்களா, இப்போ ரிங்குன்ற செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹைலைட் மோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் நார்மல் வச்சுக்கோங்க. நார்மல் வச்சுட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது ஷேடோ மோட் செலக்ட் பண்ணுறேன். ஷேடோ மோடோட பிளெண்டிங் மோடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு அதோட கலர் வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னா 91 91 91. ஓகேங்களா,
கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து 40. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஒன் ஆப்ஷன் இந்த கண்டர்னு இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்டருக்குள்ளே டைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா கோன் இன்வெர்ட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? கோன் இன்வெர்ட்டடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ரேஞ்ச் வந்து 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு அவுட்டரில் வந்து நமக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் மோல்டட் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே வந்து தேவையான அளவுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த டெக்ஸ்ட் லேயர் ப்ளஸ் இந்த கிளிட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J. ஓகேங்களா? அதே லேயரை மறுபடியும் டூப்ளிகேட் எடுக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இந்த காப்பி பண்ண இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க இந்த பெவல் எம்போஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெவல் எம்போஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் போங்க. அவுட்டர்லேருந்து இன்னருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஆங்கிள் வந்து -144. ஓகேங்களா? -144 எடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே ஆட்டிடியூட் வந்து 51 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 51 வச்சுட்டு அடுத்தது ஷேடோவோட ஒப்பாசிட்டி மட்டும் 40லேருந்து 30க்கு குறைச்சிருங்க. புரியுது இல்லைங்களா? குறைச்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போது வெளியிலையும் எஃபெக்ட் கொடுத்தாச்சு, உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. பார்த்தீங்களா? மோல்டடான ஒரு எஃபெக்ட்டு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளார் எஃபெக்ட் வேணும். அந்த கிளார் ஆட் பண்ண போகிறோம். அதனால் மறுபடியும் இந்த காப்பி பண்ண இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிட்டரு, இதை ரெண்டுத்தையும் மறுபடியும் Ctrl+J கொடுங்க. மூணாவதாக ஒரு டைம் நம்ம காப்பி பண்ணுறோம். இதில் மறுபடியும் இந்த லேயர் ஸ்டைல் பேனலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ பெவல் எம்போஸ் போங்க. பெவல் எம்போஸ் போயிட்டு இப்போது ஸ்டைல் வந்து இன்னர் தான், அதே ஸ்மூத் தான். டெப்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 550 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டைரக்ஷன் அப்பு, சைஸ் வந்து 27. ஓகேங்களா? 27 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாஃப்டன் பார்த்தீங்கன்னா 12 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இது இருந்தால் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த செக் மார்க் எடுத்து விட்டுருங்க. அடுத்தது ஆட்டிடியூடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40 டிகிரி. ஓகேங்களா? வச்சுட்டு கிளாஸ் கண்டரில் போயிட்டு லீனியர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹைலைட் மோடு வந்து விவிட் லைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். விவிட் லைட் சேஞ்ச் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 75%. ஓகேங்களா? மறுபடியும் ஷேடோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். ஷேடோ மோடுக்கு வந்து மல்டிப்ளை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 59, 59, 59. ஓகேங்களா? 3 டைம் 59 போடுங்க. ஒரு டார்க் கிரே கலர் வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது அதோட ஒப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 75 வந்து வச்சுக்கோங்க. புரியுது இல்லைங்களா? வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இன்னொரு க்ளோ ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு க்ளோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பின் லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி 54. அதர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஓகேங்களா? இந்த விஷயங்களை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கிளார் எஃபெக்ட் வந்துருச்சு, ஒரு எம்போசிங்கான ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு, ஒரு மோல்டடான ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு இல்லைங்களா? நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட லேயர் ஸ்டைல் பேனலில் இருக்கிற இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலேருந்து இந்த ரெண்டாக மொத்தம் 3 செட் இருக்கு இல்லைங்களா, மொத்தம் 6 லேயர் இருக்கும். இந்த 6 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு காப்பி எடுக்கிறோம். Ctrl+J எடுத்துகிட்டு Ctrl+T கொடுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு ஃப்ளிப் டு வெர்டிக்கல். ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து டவுனாக வந்து வெர்டிக்கல் ஆகும். என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழே கொண்டு வாங்க. மூவ் டூவில் வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழே இழுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அதுக்கு நேராக ஒட்டின மாதிரி வச்சுருங்க. லைட்டாக வச்சுட்டு அதோட ஒப்பாசிட்டி என்ன பண்ணுங்கள், குறைங்க. ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒப்பாசிட்டி வந்து நான் 30 வச்சுக்கிறேன். 30 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு வந்து டிராப் ஷேடை வந்து கரெக்டாக வந்து பொருந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் லைட்டாக இங்கே மறைச்சி இங்கே வர மாதிரி இருக்கணும் இல்லைங்களா, கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது உங்களோட லேயர் ஸ்டைலில் போய்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாஸ்கில் கீழே இருந்து மேலே வந்து கிரேடியன்ட் வர மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடச்சிருச்சு இல்லைங்களா, அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த ஒரு கிளிட்டரை நீங்கள் எந்த கலருக்கு வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ லேயர் பேனல் போகிறேன். லேயர் பேனல் போட்டு உங்களோட லேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ வந்து மாற்றிக்கலாம்.
ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் மூலமாக ஃபியூச்சரில் என்ன கலருக்கான நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேறு டெக்ஸ்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஏன்னா லேயர் ஸ்டைலில் போயிட்டு இப்போ இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதால டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். இதில் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் வேணுன்ற டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? DHASAN. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்தை நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரியான ஒரு கிளிட்டரிங் மோல்டட் எஃபெக்ட், பிளாஸ்டிக் மோல்டட் எஃபெக்ட் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி.